அடிசை போட்டி, தோரணமில்லல் ஆகிய போட்டிகள் நடைபெற்றது. அதிலிருந்து சில மாணவர்களால் பரிசு வழங்கப்பட்டது. இன்றைய தினம் எமது சன சமூக நிலையத்தினுடைய தேவைக்கேற்ப நாங்கள் எங்களுடைய சன சமூக நிலையத்தினுடைய வாசிப்பை ஊக்குவிக்கும் முகமாக நூல்கள் கேட்டிருந்தோம். அந்த நூல்களை இந்த மாதம் வாசிப்பு மாதம் என அனை மாணவர்களும் வாசிப்பை மேம்படுத்தும் நோக்குடன் எமது சன சமூக நிலையத்திற்கு 100 புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்கிய தாய்மொழி கலைமன்றம் மற்றும் தாய்மொழி ஆசிரியர் சங்க தலைவர் கைரவி நாவற்கொடி அந்தக பாடத்தினுடைய ஆசிரியரும் எழுத்தாளர் புயநேசன் என புனைவில் அழைக்கப்படுகின்ற புயநேசன் அவர்கள் நமது சனசமூகத்தினுடைய தேவைக்காக இந்த நூல்களை அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அந்த வகையிலே அவர் எங்களுடைய இந்த கிராமத்தினுடைய சனசமூக நிலையத்தினுடைய இன்றைய இயேசுவின் நிகழ்விலே கலந்து சிறப்பிப்பது நமக்கு பெருமை அளிக்கின்றது. அந்த வகையிலே முதலாவதாக கலை நிகழ்ச்சி விரைவிலே மாணவருடைய நடன நிகழ்வு இப்போது இடம்பெறும். Swara
சிறப்பான முறையிலே நடனத்தை வழங்கிய சிவானந்த நரசிம்மன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக குழு நடனம் இடம்பெறும்.
அடியார்கள் காணும்போது ஆண்டிய காட்சி வந்தார். ஆண்டவனே அலங்காரனே அண்டமெல்லாம் வளரும் வந்தாய். அடியார்கள் காணும்போது ஆண்டிய காட்சி தந்தாய். அப்பனுக்கு உபதேசித்து அருமை குருநாதனுமானாய். சுவாமி மலை அமர்ந்தவனே சுவாமிநாத குருவே அப்பா. அப்பனுக்கு உபதேசித்து அருமை குருநாதனுமானாய். சுவாமி மலை அமர்ந்தவனே சுவாமிநாத குருவே அப்பா. முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்து ஆடும் மகனே சிங்கார முருகா. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்து ஆடும் மகனே சிங்கார முருகா. ஆடல்களை உங்கள் நடாத்த வேண்டும் என்று கேட்கும்போது ஆசிரியர் திரிசா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே இந்த மாணவர்களை சிறப்பான முறையிலே நடனமாட செய்திருக்கிறார். அந்த வகையிலே அந்த ஆசிரியர்களுக்கு அனைவரும் உங்கள் பிறந்த கரவசங்களை வழங்குகிறோம். அந்த ஆசிரியருக்கான கௌரவ கல்வி போது நடைபெற இருக்கின்றது. திரிசா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய விழாவுக்கு விருதினாக கடந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தாய்மொழி கலைமன்றம் மற்றும் தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் கைதடி ஞாபகக்குடி யாத்தக பாடசாலை ஆசிரியர் எழுத்தாளர் என பன்முகம் கொண்ட ஆசிரியர்களை அன்போடு அழைக்கின்றேன்.